என்னுடைய அருளை கொண்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துகிறோம். நோயும் வறுமையும் அப்படின்னா என்னென்னா இல்லாமல் ஏற்படுத்து. நீங்கள் எதை கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்கிறீங்களோ அதில் தடை ஏற்படுத்துகிறோம். இதுவும் சில காலம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. எது தேவையோ அதுதான் இல்லாமல் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க. சமாளிக்கிறதுக்குரிய ஒரு ஆற்றல் உங்கள் உடலுக்கும் கொடுக்குறோம். சாப்பாடு இல்லை 2 நாளாக சாப்பிடலன்னு சொல்கிறவங்கள நீங்கள் கதையிலாவது கேட்டிருப்பீங்க. இப்போ ஆனால் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள சந்திக்கிறது இல்லை. ஒரு வேளை சாப்பிட கொஞ்சம் நேரம் தாமதித்தாலே எனக்கு பசிக்குது என்னாச்சுன்னு சத்தம் போடுறவங்க இருக்கிறாங்க. நினச்சி பாருங்க. அது உணவு இருக்குது அப்புறம் சாப்பிட்டுக்கலாங்கிறது வேற, உணவு இல்லைன்றது வேற. இதுதான் வறுமை. இல்லாமல் ஆக்குகின்றான். தொடக்கம் உணவு, அப்புறம் பல விஷயங்கள், உங்களுக்கு அவசியமான விஷயங்கள் பல. தூக்கம் இல்லைன்னா கூட அதுதான். அது அவசியமான எந்த ஒன்றும் இல்லாமல் ஆகும் பொழுது அங்கே வறுமை உண்டாக்குகிறான். இதெல்லாம் படிப்படியாக நிகழ்து, ஒன்றா நிகழ்து. அவன் உடனுக்குடன் பிடிப்பதில்லை. இதெல்லாம் மன்னிப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு பிடிக்க போகும்போது மனிதன் கொஞ்சம் இறங்குறான், அவனுடைய நிலையிலேருந்து இறங்குறான், பெருமையிலேருந்து நீங்குறான். எனக்கு உதவி தேவைப்படுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றான். அவனை இதெல்லாம் அறியாமையோ என்னென்னு விளங்கிக்காமே நடக்கக்கூடிய சூழல் அது எல்லாமே. அந்த எண்ணத்துக்கு வர மாறுது. அவனுக்கு தெரியல. இப்போ பிரச்சனைலாம் தீருது. நான் மன்னிப்பு தேடினேன்னு தெரியல, மன்னிப்பு கேட்டேங்கிறது அவனுக்கு தெரியல, எனக்கு மன்னிப்பு தேவைப்பட்டிருக்குன்னு தெரியல, பணிஞ்சிருக்கான். நீங்கள் உங்கள் இறைவனை பற்றி அறிந்து கொள்ளாத நிலையிலேயே உங்கள் இறைவன் எவ்வாறு மன்னித்து கொண்டு இருக்கின்றாங்கிறத கவனி. மன்னிப்பவன் அப்படின்றது நீங்கள் மன்னிப்பு கேட்டதுனால இல்லை, ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்கு சீராக நிகழ்கிறது, மன்னிச்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்போ மறுபடியும் நல்லபடியாக நீங்கள் உங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, மறுபடியும் அதே தவறுகள் பக்கம் திரும்புறீங்க. இப்படி படிப்படியாக நீங்கள் உங்களை மீட்டு கொண்டு வர மீண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையோ 2 முறையோ, ஒவ்வொரு ஆண்டுகளில் 1 முறையோ 2 முறையோ, இப்படி உங்கள் வாழ்க்கையில் அந்த சீரியஸ்னஸை, அதோடைய பாதிப்பு அதிகரிக்க ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது, நமக்குள்ளே நிகழ்ந்துகிட்டே இருக்கு. சிந்திக்க ஆரம்பிக்கிறான் ஏன் இப்படி நடக்குதுங்கிறது. இப்போ உங்கள் உணர்வின் பக்கம், உங்களுடைய புத்தகத்தின் பக்கம், உங்களை புதிதாக ஆக்கக்கூடிய அந்த செய்தியின் பக்கம் திருப்பக்கூடியவங்களை நீங்கள் சந்திக்கும் போது அவங்க சொல்லித்தர்றாங்க, அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க நிகழ்வுகளும் அவங்க சொல்லித்தர்றாங்க. புதுசாக ஏதாச்சும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, என்ன நிகழ்ந்துகிட்டு இருக்கோ அதுக்கான விளக்கங்கள் சொல்கிறாங்க. இப்போ பணிந்து வர்றதற்காக நமக்கு நோயும் வறுமையும் தண்டனையாக அல்ல, அதை புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொன்றும் நாம் பணிந்து வர்றதுக்காகத்தான். அதனால கடவுள் என்ன பெரிய தண்டனை கொடுத்துட்டான்னு எப்பயுமே யோசிக்காது. இதிலிருந்து மீட்டு தருவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழுங்க. எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, என் இறைவன் இதிலிருந்து என்னை மீட்டுவான். நாம் அவனிடமே திரும்பி செல்வோம். இது நம்பிக்கை கொண்டவர்கள். யார் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யார் நம்பிக்கை கொள்வாங்கன்னா மனிதனாக யார் வாழ்கின்றானோன்னு அர்த்தம். நம்பிக்கை கொள்ளவில்லை, அவன் மனிதனாகவே இல்லை.